தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி துறை அமைச்சர் சார் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆயிட்டாப்ல. ஏன்னா ஏஐ டெக்னாலஜிக்குன்னு ஒரு அமைச்சர் துறை போடும்போது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகணும்ல. மரப்பாச்சி பொம்மை விஜய் மாதிரியே ஒன்று செஞ்சு தன்னை போலவே ஒரு மரப்பாச்சி செஞ்சு கொண்டு போய் கோயிலில் வழிபட்டு இருக்காப்ல. எதுக்கு? இந்த ரெண்டு பொம்மையை வச்சு வழிபட்டா ரெண்டு பேருக்கும் நன்மை கிடைக்குமா? விஜய் அவர்களுக்கும் இவருக்கும். அப்போ மற்ற அமைச்சர்லாம் கிடைக்காதா? மக்களுக்கு இது நன்மை கிடைக்காது. உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நன்மை கிடைக்கணும். ரெண்டு பேருடைய பொம்மையை செஞ்சு கொண்டு போய் ஒரு அமைச்சர் வழிபட்டு இருக்காரு. இவர் மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள்லாம் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி எனக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான பூமர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பூமர்கள் எல்லாம் இந்த துறையில் இருக்காங்க. அவங்க யாருக்குமே உண்மையில என்னன்னா அந்த துறை குறித்த புரிதல் கிடையாது. அறிக்கை வரும் தினமும். வீட்டு வசதி துறை அமைச்சர் இப்படி சொன்னார், இந்த அமைச்சர் இப்படி சொன்னார், கனிமவளத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ண சொன்னார், உணவுத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ண சொன்னார், இப்படிலாம் வரும். எல்லாம் என்னது ஒரு ரூட் மாஃபியா எடுத்து செய்தி சேனல் கொடுத்துறாங்க. இந்த அறிக்கை போட்டுக்கோங்க, அவங்க போட்டுக்குவாங்க. இந்த அமைச்சர்கள் யாருக்குமே இந்த துறை குறித்த எந்த புரிதலும் கிடையாது. இவங்க கத்துக்க போறதும் கிடையாது. காரணம் என்னன்னா தலைமையை கூப்பிட்டு உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் தலைவர் கொடுத்துருக்காரு. எதுக்கு? என்ஜாய் பண்றதுக்கு. ஜஸ்ட் என்ஜாய் த மினிஸ்டர் போஸ்ட். கார்ல போய்க்கோ, கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் போய் தங்கிக்கோ, வீட்டில் போய் தங்கிக்கோ, ஊர்ல மாலை மரியாதை கிடைக்குதா நல்லா வாங்கிக்கோ. ஆனா துறை ரீதியா எந்த நடவடிக்கையும் யாரும் எடுத்துடக்கூடாது. அது எல்லாமே தலைமை சொல்லும், தலைமை சொல்றதை கேட்டு செய்யணும். அதனாலதான் கீர்த்தனா போன்றவர்கள் தளபதி எது செஞ்சாலும் நல்லது தாங்க செய்வாரு, தலைவர் எது சொன்னாலும் நல்லது தெரிஞ்சு எந்த நியூஸையும் அப்டேட் பண்ண கிடையாது. நீங்க கோவை செய்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டு குத்துறதுக்கு இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மையில கூட்டு வழிபட்டு இருக்காப்ல.